அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களை தேவன் தரிசனம் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கிறார். அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். வியாதிகளை நீக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுக்கிறார். சும்மா அந்த ஊழியத்துக்கு எல்லோரும் வர முடியாது. நான் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு ஆண்டவர் என் மேலே ஒரு வல்லமை இறங்கிச்சு. அதுக்கு பிறகு என்கிட்ட ஜெபம் பண்ண வரவங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு பையன் வயிற்று வலின்னு கத்திட்டு வந்தான். நிற்கவே இல்லை வயிற்று வலி. இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ண உடனே வயிறு வலி அவனுக்கு சுகமாயிட்டு நல்லூரில். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. ஆகவே ஊழியக்காரன் என்பவன் சாதாரணமானவன் இல்லை,